உறவுகளே, இந்த வீடியோவை பாதியில் நிறுத்த நினைத்தால் தயவு செய்து இப்போது நிறுத்தாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தற்செயலாக நம் முன் வராது. சில தருணங்கள் நம்மை தேர்ந்தெடுத்து நம் வாழ்க்கையில் நின்று கொள்கின்றன. இந்த வீடியோவும் அப்படித்தான். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது. அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம். அதே வீடு, அதே வேலை, அதே மனிதர்கள், அதே பிரச்சனைகள் எல்லாமே மாறாமல் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் உங்கள் உள்ளே மட்டும் ஏதோ ஒரு அமைதியற்ற அசைவு இருக்கிறதா? காரணமே தெரியாமல் சில நேரங்களில் மனசு கனமாக இருக்கிறதா? சில சமயம் யாரோ உங்களை அழைக்கிறார்கள் போல ஒரு உணர்வு வருகிறதா? சில நேரங்களில் பழைய கனவுகள் மீண்டும் உங்கள் நினைவில் தோன்றுகிறதா? என் வாழ்க்கை இதற்காகத்தானா என்று நீங்கள் உங்களுக்குள் கேட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் கவனமாகக் கேளுங்கள். இது சாதாரணம் இல்லை. இது ஒரு விழிப்பு. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கும் போது அது இருளையே பார்க்கும். அந்த விதைக்கு அந்த இருள்தான் உலகம் என்று தோன்றும். அது நினைக்கும், என் வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிட்டதா என்று. ஆனால் அந்த இருளின் கீழே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. அந்த விதை மெதுவாக உடைந்து அதன் உள்ளே இருந்த உயிர் வெளியில் வரத் தயாராகிறது. சில நாட்களில் அது ஒரு சிறிய மூளையாக மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதேபோல் நீங்கள் அனுபவிக்கும் இந்த குழப்பம், இந்த உள்ளார்ந்த வலி, இந்த அமைதியற்ற உணர்வு, இவை அனைத்தும் ஒரு முடிவு அல்ல. அது ஒரு புதிய ஆரம்பம். ஆன்மீக பாதையில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. மாற்றம் வெளியே தொடங்காது, அது உள்ளே தொடங்கும். சில மாதங்களாக அல்லது சில வருடங்களாக உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் முன்பு விரும்பிய விஷயங்கள் இப்போது உங்களை அவ்வளவு ஈர்க்கவில்லையா? தேவையற்ற சண்டைகள் உங்களுக்கு சோர்வை தருகிறதா? தனிமை கூட இப்போது பயமாக இல்லாமல் அமைதியாகத் தோன்றுகிறதா? அப்படியானால் நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு நகர ஆரம்பித்து விட்டீர்கள். பலர் வாழ்க்கையை ஒரு சுழற்சியில் வாழ்கிறார்கள். காலை எழுந்து வேலைக்குப் போவது, சம்பளம், குடும்ப பொறுப்புகள், பிரச்சனைகள், மீண்டும் அதே வாழ்க்கை. நாட்கள் செல்லும், ஆண்டுகள் செல்லும், ஆனால் உள்ளே எந்த மாற்றமும் நடக்காது. ஆனால் சிலருக்கு மட்டும் ஒரு நாள் அந்த சுழற்சி உடைந்து போகும். அவர்கள் உள்ளே இருந்து கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். நான் யார்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் இவ்வளவு அனுபவித்த சோதனைகள் எல்லாம் ஏன்? இந்த கேள்விகள் வரும்போது அது பலவீனம் அல்ல. அது உங்கள் ஆத்மாவின் குரல். நீங்கள் இதுவரை பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள், நீங்கள் கொடுத்த அன்பை திரும்பப் பெறாத தருணங்கள், மிகவும் உழைத்தும் பலன் தராத சூழ்நிலைகள், இரவு நேரங்களில் அமைதியாக அழுத நாட்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீர்கள். நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள். உடைந்தாலும் நொறுங்கவில்லை. காயமடைந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. இதுதான் உங்கள் உண்மையான சக்தி. பெரிய மாற்றத்திற்கு முன் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். ஏன் தெரியுமா? நாம் பெறப்போகும் ஆசீர்வாதத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று பார்க்க. வலியில்லாமல் வளர்ச்சி வராது. இருளை கடக்காமல் ஒளியை உணர முடியாது. இப்போது நீங்கள் ஒரு இடைநிலை கட்டத்தில் இருக்கிறீர்கள். பழைய வாழ்க்கை மெதுவாக முடிவடைகிறது. புதிய வாழ்க்கை இன்னும் முழுமையாகத் தொடங்கவில்லை. இந்த நிலை மிகவும் குழப்பமானது. பலர் இங்கே பயந்து விடுவார்கள். பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். ஏனெனில் தெரியாத எதிர்காலம் பயமுறுத்தும். ஆனால் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வேறுபட்டவர். ஒரு கேள்வியை உங்களிடம் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சோதனைகளும் உங்களை உடைக்க அல்ல, உங்களை உருவாக்க இருந்தால். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியது உங்களை தனிமைப்படுத்த அல்ல, உங்களை உங்களுடன் சந்திக்க வைக்க இருந்தால். சில வாய்ப்புகள் தள்ளப்பட்டது, அது சிறியது என்பதால் அல்ல, அது உங்களுக்காக இல்லை என்பதால் இருந்தால். நாம் பல நேரங்களில்
தாமதத்தை தோல்வி என்று நினைக்கிறோம். ஆனால் சில தாமதங்கள் பாதுகாப்பு, சில மறுப்புகள் வழிநடத்தல், சில உடைதல்கள் மறுபிறப்பு. இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியான மாற்றம் நடக்கிறது. நீங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை விட உங்கள் உள்ளுணர்வை கேட்க ஆரம்பிக்கிறீர்கள். இதுதான் ஆன்மீக பாதையின் முதல் படி. இந்த பாதையில் நடக்கும்போது வெளியுலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் மெதுவாக அமைதியாகி விடுவீர்கள். தேவையற்ற உறவுகளை விட்டு விலகுவீர்கள். சண்டைகளில் ஈடுபட விருப்பமில்லை. ஏனெனில் உங்கள் ஆற்றல் மாறுகிறது. ஆற்றல் மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அது உடனே தெரியாது. ஆனால் மெதுவாக கதவுகள் திறக்கும். புதிய மனிதர்கள் வருவார்கள். புதிய வாய்ப்புகள் தோன்றும். முன்பு பயந்த விஷயங்கள் சிறியதாகத் தோன்றும். ஆனால் அதற்கு முன் ஒரு முக்கிய விஷயம் நடக்கும். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். நான் போதுமானவன், நான் தகுதியானவன், எனக்கும் நல்லது கிடைக்கலாம். இந்த எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். இன்று இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். நீங்கள் அனுபவிக்கும் குழப்பம் வீணில்லை. நீங்கள் தாங்கிய வலி வீணில்லை. நீங்கள் காத்திருக்கும் நேரம் வீணில்லை. அது அனைத்தும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாராகிறது. அதனால்தான் இந்த வீடியோவை பாதியில் நிறுத்த வேண்டாம் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். சில உண்மைகள் ஆரம்பத்தில் புரியாது. ஆனால் கடைசி வரை கேட்டால் அது உங்கள் உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பிக்கும். இன்று இரவு தூங்கும் முன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். நான் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை ஒரு விதை போல. அது உங்கள் உள்ளத்தில் விழுந்துவிட்டால் மாற்றம் தவிர்க்க முடியாதது. வாழ்க்கை ஒரு நாள் திடீரென்று மாறாது. அது மெதுவாக மாறும். சில சின்ன அறிகுறிகள் முதலில் வரும். சில மனிதர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சில சமயம் நீங்கள் எதிர்பாராத ஒரு வாய்ப்பை சந்திப்பீர்கள். சில சமயம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு திடீரென்று தீர்வு கிடைக்கும். அவை சாதாரண தருணங்கள் போல தோன்றலாம். ஆனால் அந்த தருணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் பெரிய திருப்பம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள். உங்கள் உள்ளுணர்வை கவனியுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்களிடம் தினமும் சொல்லிக் கொள்வது உங்கள் எதிர்காலத்தின் கட்டளையாக மாறுகிறது. என்னால் முடியாது என்று சொன்னால் உங்கள் மனம் கதவை மூடும். நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு ஜன்னலை திறக்கும். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் வாழ்க்கை ஒரு பெரிய கதவை திறக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் தாமதிக்கலாம். ஆனால் அது மறுப்பதில்லை. சில ஆசைகள் உடனே நிறைவேறாதது அது வரக்கூடாது என்பதற்காக அல்ல. அது சரியான நேரத்தில் வரவேண்டும் என்பதற்காக. நீங்கள் கடந்த காலத்தில் இழந்த சில விஷயங்களை நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் அது மிகவும் வேதனை அளித்திருக்கலாம். ஆனால் இன்று திரும்பி பார்த்தால் அது நடக்காதது நல்லதே என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எல்லாம் நம்மை உடைக்க வரவில்லை. சில விஷயங்கள் நம்மை உருவாக்க வருகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது. இந்த நிமிடம் முதல் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அது நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்தது. ஆனால் இப்போது அது விழிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களை மாற்றவில்லை. நீங்கள் உங்களை மாற்றத் தீர்மானித்தீர்கள். அதுதான் உண்மை. இனி வாழ்க்கையில் சோதனை வந்தால் ஏன் எனக்கு என்று கேட்காதீர்கள். இது என்னை எதற்காகத் தயாராக்குகிறது என்று கேளுங்கள். அந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி சொல்லுங்கள். நான் இனி பயத்தில் வாழ மாட்டேன். நான் என்னை குறைத்து மதிக்க மாட்டேன். நான் என்னை நம்புவேன். நான் என்னை உயர்த்துவேன். இந்த உறுதியை உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள். ஏனெனில் இன்று நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தைகள்
சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகி இருக்கலாம் என்று. அந்த மாற்றம் வெளியே தெரியாமல் உங்கள் உள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் என்று. ஆனால் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அந்த மாற்றத்தை நாம் எப்படி பாதுகாப்பது? அந்த மாற்றத்தை எப்படி நிஜ வாழ்க்கையில் வளரச் செய்வது? ஏனெனில் பலர் ஒரு தருணத்தில் விழிப்புணர்வை உணர்கிறார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுகிறார்கள். அது ஏன் தெரியுமா? மாற்றத்தை உணர்வது ஒரு விஷயம், மாற்றத்தை வாழ்வது இன்னொரு விஷயம். இப்போது இந்த இரண்டாவது கட்டத்தைப் பற்றி பேசப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பித்துவிட்டால் முதலில் நடப்பது என்ன தெரியுமா? உங்கள் சிந்தனை மாற ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் முக்கியம் என்று நினைத்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தோன்றாது. முன்பு நீங்கள் மிகவும் கவலைப்பட்ட விஷயங்கள் இப்போது சிறியதாகத் தோன்றும். உங்கள் மனம் மெதுவாக அமைதியைத் தேட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்க விரும்பலாம். முன்பு போல் எல்லோரிடமும் பேச வேண்டும் என்ற உணர்வு இருக்காது. சிலருடன் மட்டும் ஆழமாக பேச வேண்டும் என்று தோன்றும். அது தவறு அல்ல. அது உங்கள் உள்ளம் சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. ஒரு அறையை சுத்தம் செய்யும்போது முதலில் என்ன நடக்கும்? அந்த அறையிலிருந்த தூசியெல்லாம் மேலே பறக்கும். சில நேரங்களில் அது மிகவும் குழப்பமாக இருக்கும். ஆனால் அந்த செயல்முறை முடிந்த பிறகு அந்த அறை மிகவும் சுத்தமாக இருக்கும். அதேபோல் உங்கள் உள்ளமும் இப்போது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறையில் இருக்கலாம். சில பழைய நினைவுகள் மீண்டும் மேலே வரலாம். சில பழைய காயங்கள் நினைவுக்கு வரலாம். சில மனிதர்களின் நினைவுகள் மனதில் தோன்றலாம். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அது உங்கள் மனம் பழைய சுமைகளை வெளியேற்றும் செயல்முறை. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சில சமயம் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் கண்கள் நனைந்து விடலாம். மனசு கனமாக இருக்கும். ஆனால் ஏன் என்று சொல்ல முடியாது. அது பலவீனம் அல்ல. அது உங்கள் உள்ளம் பல வருடங்களாக வைத்திருந்த வலியை வெளியே விடுகிறது. அந்த வலியை தடுக்க வேண்டாம். அதை அனுமதியுங்கள். ஏனெனில் கண்ணீர் சில நேரங்களில் மனதின் மருந்து. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றம் வரும்போது வாழ்க்கை சில கதவுகளை மூடும். சில மனிதர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகலாம். சில உறவுகள் மெதுவாக தூரமாகலாம். சில திட்டங்கள் தாமதமாகலாம். அப்போது பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் அந்த கதவுகளை மீண்டும் திறக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை சில கதவுகளை மூடுவது உங்களை தண்டிக்க அல்ல. அது உங்களை ஒரு புதிய பாதைக்கு அழைக்க. ஒரு நதி கடலை அடையும்போது நேராக செல்லாது. அது பல தடைகளை சந்திக்கும். சில நேரங்களில் அது வளைந்து செல்லும். சில நேரங்களில் அது கற்களை கடக்கும். ஆனால் அது ஒருபோதும் தன் இலக்கை மறக்காது. நீங்களும் அப்படித்தான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா திருப்பங்களும் உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆனால் அந்த இடத்தை அடைய ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். அது நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? வெளியில் எதுவும் மாறாமல் இருந்தாலும் உள்ளே ஏதோ நல்லது நடக்கிறது என்று நம்புவது. பல நேரங்களில் வாழ்க்கை நமக்கு உடனே பதில் தராது. நாம் ஒரு விதையை நட்டவுடன் அது மறுநாள் மரமாக மாறாது. முதலில் அது மண்ணுக்குள் வேலை செய்யும். அதன் வேர்கள் உருவாகும். அந்த வேர்கள் உருவான பிறகுதான் அது வெளியில் முளைக்கும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் இப்போது மண்ணுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் பொறுமை மிகவும் முக்கியம். பொறுமை இல்லாமல் வளர்ச்சி வராது. இப்போது நான் உங்களிடம் ஒரு சிறிய பயிற்சி பகிர விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள், இன்று என் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது. இந்த வார்த்தை மிகவும் சாதாரணமாகத் தோன்றலாம். ஆனால் உங்கள் மனம் தினமும் இதை கேட்க ஆரம்பித்தால் அது உங்கள் சிந்தனையை மெதுவாக மாற்றும். மனம் எதை தேடுகிறதோ அதைத்தான் பார்க்கும்.
நீங்கள் துன்பத்தை தேடினால் துன்பத்தை காண்பீர்கள். நீங்கள் வாய்ப்பை தேடினால் வாய்ப்பை காண்பீர்கள். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். மாற்றம் என்பது வெளியுலக வெற்றி மட்டும் அல்ல. மாற்றம் என்பது உள்ளமைதி. சிலர் எல்லாம் பெற்றிருந்தாலும் அமைதியாக இருக்க முடியாது. சிலர் எதுவும் இல்லாவிட்டாலும் உள்ளே அமைதியாக இருப்பார்கள். அந்த இரண்டாவது நிலைதான் உண்மையான செல்வம். உங்கள் வாழ்க்கையில் அந்த அமைதி உருவாக ஆரம்பித்துவிட்டால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் மாற்றத்தின் பாதையில் இன்னொரு கட்டம் இருக்கும். அது என்ன தெரியுமா? இறுதி சோதனை. வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் ஒரு கடைசி சோதனை வரும். அது சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக வரும். நீங்கள் இப்போது எல்லாம் சரியாக ஆரம்பித்துவிட்டது என்று நினைக்கும் தருணத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை தோன்றலாம். ஒரு வாய்ப்பு தாமதமாகலாம். ஒரு உறவு சோதிக்கப்படலாம். ஒரு திட்டம் தடைபடலாம். அந்த நேரத்தில் பலர் கைவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த தருணம்தான் உங்கள் வெற்றிக்கு மிகவும் அருகில் இருக்கும் தருணம். இருள் அதிகமாகும் தருணமே விடியலுக்கு முன் இருக்கும். ஒரு அலை கரையை அடைவதற்கு முன் மிகவும் சக்தியாகும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் குழப்பம் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. நீங்கள் இந்த தருணத்தில் நம்பிக்கையை பிடித்து வைத்திருந்தால் அடுத்த கதவு திறக்கும். ஆகவே இப்போது ஒரு முடிவு எடுங்கள். என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் கைவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் என்னை நம்புவேன். இந்த 3 தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். ஏனெனில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். ஆனால் அது நம்மை விட்டுவிடாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாகத் தள்ளும். சில நேரங்களில் அது நம்மை காத்திருக்க சொல்லும். சில நேரங்களில் அது நம்மை வலிமையானவர்களாக மாற்றும். ஆனால் இறுதியில் அது நம்மை நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கே கொண்டு செல்லும். நீங்கள் இப்போது அந்த பயணத்தில் இருக்கிறீர்கள். இந்த வீடியோ பின் இந்த தருணம் வரை நீங்கள் என்னுடன் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை சாதாரணம் அல்ல. நீங்கள் அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் வீணல்ல. அவை உங்களை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராக்கியிருக்கிறது. அந்த மாற்றம் மிகவும் அருகில் இருக்கலாம். அதனால் இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். ஏனெனில் சில நேரங்களில் வாழ்க்கை கதவைத் தட்டும். ஆனால் அந்த கதவை திறப்பது நாம்தான். நீங்கள் அந்த கதவை திறக்கத் தயாரா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.